ஹாய், வெல்கம் டு நெட்வொர்க் மேலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் VLAN. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் இன் ஸ்விட்சிங்ல. ஓகேங்களா? இதோட நேம்லயே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். நம்ம ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை விர்ச்சுவலா பல மல்டிபிள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கா கன்வெர்ட் பண்றது தான் நம்ம VLAN. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்படியே சொல்லலாம், இல்லைன்னா எப்படி சொல்லலாம்னா to convert single broadcast domain into multiple broadcast domain. ஓகேங்களா? அது என்ன broadcast domainனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்விட்ச்ல இருந்து ஒரு பிசில இருந்து ஒரு ஸ்விட்சுக்கு நம்ம ஒரு டிராஃபிக் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டிராஃபிக்கு அந்த ஸ்விட்சில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா பிசிக்கும் போகும். கரெக்டுங்களா? அவங்க வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன் உள்ள இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ரவுட்டர்ல இருந்து பக்கத்துல இன்னொரு ரவுட்டர் கனெக்ட் ஆகிருக்குன்னா அந்த ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் போகும். ஸோ அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செனரியோல ஒரு 4 பிசி வந்து ஒரு ஸ்விட்சில் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது என்னன்னா இது ஒரு சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். ஏன்னா ஒரு பிசி ஜீரோலேருந்து வர டிராஃபிக்கு ஸ்விட்ச் வந்து அதோட கனெக்ட் ஆயிருக்கிற எல்லா பிசிக்குமே சென்ட் பண்ணும். இப்போ இந்த சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைனை நான் எப்படி மல்டிபிளா கன்வெர்ட் பண்றதுன்னா, VLANல நான் VLAN நம்பர் கொடுக்குறேன் 10. இப்போ இந்த 2 பிசிக்கு 20 இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த VLAN 10ஓட டிராஃபிக் 10க்கு மட்டும்தான் பாஸ் ஆகணும், 20ஓட டிராஃபிக் 20க்கு மட்டும்தான் பாஸ் ஆகும். இந்த இந்த மாதிரி நான் டிவைட் பண்றது தான் என்னன்னு சொல்றேன்னா விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகேங்களா? இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ பிசில இருந்து வர ஒரு டிராஃபிக் எல்லா இடத்துக்கும் போகும்போது நம்ம டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேசிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம் VLANல. ஃபர்ஸ்ட் ஒரு VLAN நம்பர் கொடுக்குறோம். அப்புறம் அதுக்குன்னு ஒரு நேம் கொடுக்குறோம். இப்போ நம்மளோட ஆஃபீஸில் ஒரு 4 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. HR டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல். ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம நம்பர் கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு தனித்தனி VLAN கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இவங்க இங்கிருந்து அனுப்புற ஏதோ ஒரு ஃபைலோ ஏதோ ஒரு டிராஃபிக்கோ அந்த பர்டிகுலர் டீமுக்கு மட்டும்தான் போகும், மற்ற ஒரு டீமுக்கு போகாது. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இந்த சுவிட்சில் இந்த ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0ன்ற அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன், 10ன்ற VLAN பாஸ் பண்றேன். அதுக்கான கமெண்ட் தான் ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10. ஓகேங்களா? இப்போ இது மோட் ஆக்சஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 மோடு இருக்கு. ஓகேங்களா? டூ மோட்ஸ் இருக்கு. என்னன்னா, ஒன்று வந்து ஆக்சஸ் மோடு, இன்னொன்று ட்ரங்க் மோடு. ஓகேங்களா? ஆக்சஸ் போர்ட்ல ஆக்சஸ் மோடு, இன்னொன்று என்னன்னா ட்ரங்க் மோடு. ஆக்சஸ் மோட்ல என்ன ஆகும்னா, டு அலோ சிங்கிள் VLAN டிராஃபிக். இப்போ நான் இதை வந்து ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/1ல ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னா, இது வந்து VLAN 10னா ஒரே ஒரு VLANோட டிராஃபிக் தான் பாஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ட்ரங்க் மோட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் VLANோட டிராஃபிக் பாஸ் ஆகும். இந்த ஆக்சஸ் போர்ட் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா ஸ்விட்ச் டு பிசி. இப்போ நீங்க ஸ்விட்ச்ல இருந்து ஒரு பிசிக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குறோம். ட்ரங்க் எப்போ கொடுக்குறோம்னா ஸ்விட்ச்ல இருந்து ஸ்விட்சுக்கோ இல்லை ஸ்விட்ச்ல இருந்து ரவுட்டருக்கோ நம்ம ஒரு டிராஃபிக் பாஸ் பண்ணும்போது ட்ரங்க் கொடுக்குறோம். .1Qன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் போயிடலாம். நான் ஸ்விட்ச் 1க்கும் ஸ்விட்ச் 2க்கும் ஒரு 4 பிசி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கலாம், பேசிக் ஐபி கொடுத்துடலாம். 10.0.0.1/8 0.0.2/8 /8 5/8. நான்
8 குடுக்குறேன்னா, அது வந்து டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்க தான் இப்ப நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றேன்னா, ஸ்விட்சுக்கு கான்ஃபிகரேஷன் குடுத்துடலாம். கான்ஃபிகரேஷன் மோட் போறேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் நேம் குடுக்குறேன். ஸ்விட்ச் 1ன்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, VLAN நம்பர் குடுக்குறேன். அதுக்கு ஒரு நேம் குடுக்குறேன். நம்ம ஹச்ஆர்னு குடுத்துடலாம். ஓகேங்களா? அதே மாரி VLAN 20க்கு பார்த்தீங்கன்னா, நேம் ஃபினான்ஸ்ன்னு குடுத்துடுறேன். இப்போ நான் 2 VLAN தான் கிரியேட் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1, 2 இந்த 2 போர்ட்டுக்குமே VLAN 10 பாஸ் பண்ண போறேன். 3க்கு 4 இந்த 2 போர்ட்டுக்குமே 20 பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ நான் வந்து ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிறதுனால இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 to 2 இது ரெண்டுக்குமே ஸ்விட்ச் போர்ட் மோட் வந்து ஆக்சஸ் தான். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10 VLAN 10 பாஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா 3 to 4 இந்த ரெண்டுக்குமே என்ன பண்றோம், ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் அதுக்கப்புறம் 20. ஓகேங்களா? நீங்க வந்து அப்பார யூஸ் பண்ணிக்கோங்க. மேல இருக்கிற கமெண்ட் மறுபடியும் நமக்கு யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/5 இங்க என்ன பண்றோம்னா, ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் குடுக்குறோம். ஏன்னா நமக்கு 2 VLANோட டிராஃபிக்குமே அந்த இந்த போர்ட் வழியா நமக்கு பாஸ் ஆகணும். ஏன்னா 10ம் இங்க இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. 20 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ நான் இப்ப ட்ரங்க் குடுத்தாதான் 10ஓட டிராஃபிக் 10க்கு அனுப்ப முடியும் என்னால. 20ஓட டிராஃபிக் 20க்கும் அனுப்ப முடியும். ஓகேங்களா? சோ கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிட்டோம். நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல கான்ஃபிகர் மோட் போயிட்டு ஹோஸ்ட் நேம் குடுத்துக்கலாம். ஸ்விட்ச் 2 அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் VLANோட நம்பர் குடுக்கலாம். நேம் ஹச்ஆர் ஓகேங்களா? அதுக்கப்புறம் VLAN 20 நேம் ஃபினான்ஸ். இப்போ இங்க என்ன பண்றேன், 0/1 2 10 குடுக்குறேன். 3 4க்கு 20 குடுக்குறேன். அது அக்சஸ் போர்ட்டா கான்ஃபிகர் பண்றேன். ஸ்விட்ச்ல இருந்து ஸ்விட்சுக்கு வர்ற போர்ட் 0/5 ட்ரங்க்குக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே இன்டர்ஃபேஸ் பாஸ் ஈத்தர்நெட் 0/1 to 2 ரேஞ்ச் குடுத்துக்கலாம். ரேஞ்ச் switch port mode access switch port access VLAN 10 3 to 4 இதுக்கு ரெண்டுக்கு என்ன கொடுக்குறேன், switch port mode access switch 20 அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கிறேன். 5க்கு என்ன கொடுக்குறேன்னா switch port mode trunk கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. இனி நம்ம வெரிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல நமக்கு டிராஃபிக் போகாது. ஓகேங்களா? கிரீன் ஆன பிறகு தான் நம்ம டிராஃபிக் சென்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிசி 0ல இருந்து 1க்கு ட்ரை பண்றேன். இது ஒரு நிமிஷம், நான் ஐபி கொடுக்கல, இது கொடுத்துக்கிறேன். எயிட் கொடுத்துடலாம். அப்புறம் 7 கொடுக்க தான் 8 கொடுத்துட்டேன். ஓகேங்களா? 6 கொடுக்க கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஓகே 7
0லேருந்து 1க்கு இப்போ நான் பாஸ் பண்ணுறேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து சேம் வீலன். இப்போ 0லேருந்து 2க்கு பாஸ் பண்ணுறேன், அது டிஃப்ரெண்ட் வீலனில் இருக்கிறதுனால ஃபெயில்ட் ஆகிடும், டேட்டா ஃபார்வர்ட் ஆகாது. அதே மாதிரி இதுவும் சேம் வீலன் தான், கரெக்ட்டுங்களா? அங்கே நமக்கு என்ன கிடைக்குது? சக்ஸஸ்ஃபுல். இப்போ இங்கே வீலன் 20 இருக்குது, வீலன் 10 இருக்குது. நான் பாஸ் பண்ணும்போது ஃபெயில்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த லேப்லேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா, வீலன் எப்படி ஒரு சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைனை மல்டிபிள் ப்ராட்காஸ்ட் டொமைனா எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வீலன் 10க்கும் 20க்கும் நம்ம டிராஃபிக் மூவ் ஆகாது. ஒன்லி வீலன் 10னா வீலன் 10க்கு மட்டும்தான் டிராஃபிக் போகும். இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஆக்சஸ் போர்ட்னா என்னன்னு பார்த்தோம், ட்ரங்க் போர்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் எப்படி 2 வீலனோட இன்டர் வீலன் ரவுட்டிங் எப்படி பண்ணுறது, அதாவது ஒரு 10லேருந்து 20க்கு எப்படி டிராஃபிக்லாம் போகிறது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இன்னும் சில கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஷோ வீலன் பிரீஃப். இந்த கமெண்ட்ல என்ன பார்க்குறோன்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், வீலன் 10 கிரியேட் பண்ணியிருக்கேன், 20 கிரியேட் பண்ணியிருக்கேன், அதோடைய நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதை வந்து 0 ஃபாஸ்ட் எத்தனை 1 or 2க்கும் 10 பாஸ் பண்ணியிருக்கேன், 3க்கு 4க்கு 20 பாஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீலன் 1, 2, 3, 4, 5 இதெல்லாமே டிஃபால்ட்டாக தான் இருக்குது வீலன். ஓகேங்களா? வீலன் 1ல டிஃபால்ட் வீலன் தான், நம்ம அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம புதுசாக கொடுக்கறது நம்ம வேறு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் கான்ஃபிக் கீல போயிட்டு வீலன்னு கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா காட்டும் 1 to 4094 வீலன்ஸ் இருக்கு. நம்ம இவ்வளோ நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நீங்க வந்து வேற என்னென்ன லேபெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், எனக்கு வந்து இதில் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.